ஹலோ கைஸ், இன்றைக்கான டூயினோ பார்ப்போம். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 86வது அரசியல் சட்டம் 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பார்த்தீங்கன்னா முழுக்க எஜுகேஷனுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2002ஆம் ஆண்டு 86வது அரசியல் சட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிவு 45. ஸோ பிரிவு 45 பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியில் இருக்கும். ஸோ டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ பகுதி 4ல் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகுதி 4 வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஸோ பகுதி 4 பொறுத்த வரைக்கும் நம்மளால் கோர்ட் மூலியமாக கூட என்ன பண்ண முடியாது, இதை கட்டாயம் செயல்படுத்த வச்சே ஆகணும் அப்படி சொல்லவே முடியாது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு அரசுக்கு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள் மட்டுமே தான். ஸோ அதை வந்து ஒரு அரசு சட்டம் ஏற்றும்போது அதை மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதானே தவிர்த்து அதை கட்டாயமாக பின்பற்றி ஆகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரிவு 45 பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் அதாவது கல்வி கொடுக்கறது அப்படின்றது பெற்றோருடைய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கடமையை கூட சேர்த்துக்க மாட்டாங்க, கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அது என்ன பண்ண முடியாது, பெற்றோர்களால் கட்டாயம் பண்ணி அவனு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிவு 45 திருத்தி பிரிவு 21A கீழ் வச்சிருப்பாங்க. பிரிவு 21A எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர உரிமை. ஸோ பிரிவு 21A பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமை அப்படின்ற டாப்பிக்கில் வரும். ஸோ இதில் உரிமைகள் வரும்போது அது குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுது. ஸோ அப்போ அந்த உரிமை மீறப்படும் போது இல்லை மறுக்கப்படும் போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பிரிவு 45 டிபிஎஸ்பியில் இருந்ததை தூக்கிட்டு போயிட்டு பிரிவு 21A கீழ் ஒரு அடிப்படை உரிமையாக ஸோ தொடக்க கல்வி பெறுதுன்றது அந்த குழந்தைகளோட ஒரு அடிப்படை உரிமையாக சேர்த்துருப்பாங்க. ஸோ இதான் சொல்கிறாங்க, இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஸோ EECன்னு சொல்லுவாங்க, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஸோ 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை தொடக்க கல்வி அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45 திருத்தி ஆர்டிகல் 51A கீழே சேர்த்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி பெறுவது பெற்றோருடைய அடிப்படை கடமை அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே எஸ், தேங்க்யூ.